ஆண்டவா ராமா. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது நாளைக்கு பிரீத்தியோட கடை திறக்க போறோம். எனக்கு நல்லா தெரியுமா இதை பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு. ஆனா அது சந்தியானி வேற நாளை கழிச்சு ஊருக்கு போயிடுவாங்க ட்ரெயினுக்கு. அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா கடை திறக்கும் போது எல்லாருமே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமா. சரி மோகன், ஆனா ஒண்ணு, ரொம்ப ஆடம்பரமாலாம் எதுவும் செய்ய வேண்டாம். புரோகிதரை மட்டும் வர சொல்லு. சாதாரண ஏற்பாடுகளை செஞ்சா போதும். சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் சந்தியா, நீ போய் உன்னோட துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எப்படி இருந்தாலும் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 2 நாள் ஓடிடும். கண்ணா முடிய விடு கண்ணா. கண்ணா என்னடா கண்ணா பண்ற? இங்க பாரு செல்லம், என்கிட்ட வா, பாட்டிக்கிட்ட வா. அத்தையோட முடிய விடுப்பா. அப்படிதான் மெதுவா. சவிதா, உன்னோட முடிக்கு என்னாச்சு? எப்படி திடீர்னு இவ்வளவு மென்மையா இருக்கு? என்ன திரும்பவும் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய பணம் செலவு பண்ணி தேவையில்லாம ஷாம்பு ஏதாவது வாங்கினியா என்ன? வீட்டுல அரைச்ச சீயக்காவை கொடுத்தா அது வேண்டான்னு சொல்லுவேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க சவிதா, இந்த ஷாம்பு எல்லாம் 2 நாளைக்கு மட்டும்தான் ஜொலிப்ப கொடுக்கும். அதுக்கப்புறம் அதால எந்த பிரயோஜனமும் இருக்காது. வீட்டுல இருக்கிறத பயன்படுத்தினா போதும். ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க அரைச்சு வச்ச சீக்காவை வச்சு குளிச்சேன். அதை தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி என் முடி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இனிமே அதையே போட்டுக்க. சரிங்கம்மா, நீ வாடா கண்ணா. நல்ல பொண்ணு. இங்க பாருங்க அத்தை, கொஞ்சம் நில்லுங்க அத்தை. நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கீங்க. நீங்க பணத்துல எந்த தப்பும் இல்ல அத்தை, தண்டனை கேட்டவதானா. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை, இந்த வீட்டுல நான் மட்டும் தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்க இன்னும் இருக்காங்க. பிரீத்தியோட தப்ப பத்தி மட்டும் நீங்க மறந்துட்டீங்கல்ல. அந்த விஷயத்தை பத்தி நீங்க யாரும் எதுவும் கேட்கவும் இல்ல. நான் பண்ண தப்புக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கீங்களே, ஆனா இவ பண்ண தப்ப நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க. நீங்க இங்க இருந்து ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவ இந்த வீட்டு சமையல் கட்டுக்குள்ள முட்டையை கொண்டு போய் சமைச்சால. நானாவது ஏதோ தெரியாம தானே அத்தை தப்பு பண்ண. என்னோட பிள்ளைய கடைக்குள்ள வச்சு போட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா அத்தை சொல்லுங்க. ஆனா இவ இந்த வீட்டோட சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட வீட்டுக்குள்ள முட்டையை கொண்டு வந்துட்டால. அந்த முட்டையை நல்லா சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா உட்கார்ந்திருக்கா. இப்ப இத பத்தி நீங்க என்னத்த சொல்ல போறீங்க? இங்க பாருங்க அத்தை, அவங்க சொல்றது ஒண்ணும் உண்மை கிடையாது. உண்மையிலே நான் முட்டை சாப்பிடல அத்தை. அப்படியா? அப்படின்னா அந்த முட்டை சம்பந்தப்பட்ட குப்பை எல்லாம் நீ வச்சிருந்த குப்பை டப்பாக்குள்ள எப்படி வந்துச்சு சொல்லு. எவ்வளவு தடவை சொன்ன, அப்படி இருந்தோம் அண்ணி பேசிட்டாங்களே, இவங்க திருந்தவே மாட்டாங்க போல. வெளியாளுங்க யாராவது வெளியில வந்து போட்டு போனாங்க. சும்மா நீ அத்தை கிட்ட போய் சொல்லாத, புரியுதா? எல்லாருமே அதை பார்த்தாங்க சவிதா. அத நீ கூட பார்த்தல சவிதா. அம்மா கிட்ட ஒழுங்கா சொல்லு, அவளோட குப்பை டப்பாக்குள்ள அந்த முட்டையோட முட்டை சப்பாத்தி இருந்துச்சா இல்லையா நீயே சொல்லு. என்ன சவிதா, மீனாட்சி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, நானும் குப்பை தொட்டியில பார்த்தேன். இப்ப நீங்களே கேட்டீங்கல்ல அத்தை. இங்க பாருங்க அத்தை, எப்பவும் நான் பண்ற தப்புக்கு தான் நீங்க தண்டனையை கொடுக்குறீங்க அத்தை. அப்புறம் நான் எப்பவுமே நீங்க கொடுக்குற தண்டனையை மனசார்ந்து ஏத்துக்குவேன். சத்யாக்காவுக்கும் இது வரைக்கும் நீங்க நிறைய தண்டனையை கொடுத்திருக்கீங்க. அவங்களும் எப்பவும் எதுவும் பேசல.
அவங்களும் தலை குனிஞ்சு நீங்க கொடுத்த தண்டனையை மனசார ஏத்துக்குவாங்க. சந்தியாக்கா வீட்டுக்காரர் கூட எப்பவும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஒரு வார்த்தை மறுத்து பேசாம அதை ஏத்துக்குவார்ல அத்தை. அப்படின்னா இந்த வீட்டுல தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் தண்டனை உண்டுல்ல அத்தை. நீங்க அப்படி எல்லாம் பண்றது உண்மைன்னா அப்ப பிரீத்தியை மட்டும் நீங்க ஏன் தண்டிக்கல? பிரீத்தியும் தானே இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. பிரீத்திக்கும் தானே நீங்க தண்டனையை கொடுக்கணும். மீனாட்சி ஏன் இந்த மாதிரில பேசுற? முதல்ல பிரீத்தி என்ன சொல்றான்னு கேட்கலாம். அவதான் சொல்றாள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அப்புறம் இந்த மாதிரில பேசுற? இது பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த விஷயத்தை யாரும் மறக்கவும் முடியாது. பிரீத்தி பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் வேணும்னே இப்படி பண்ணிருக்கா. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு தடவை வெளியூருக்கு சமையல் போட்டிக்காக போயிருந்தீங்கல்ல? அப்ப நம்மளோட கலாச்சாரத்துக்காகவும் நம்மளோட சம்பிரதாயத்துக்காகவும் நீங்க போட்டியில ஜெயிக்கணுங்கிறதையும் மறந்து நீங்க அன்னைக்கு கறி மீன் முட்டை எதையும் தொடலல்ல. கடை கை விட்டு போச்சு. உங்களுக்காக அந்த போட்டியை சேர்ந்த எல்லாருமே அன்னைக்கு உங்க அம்மாவுக்காக கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக எல்லாத்தையும் மாத்தினாங்கல்ல. ஆனா பிரீத்தி அத்தையை பத்தி கவலைப்படவே இல்லையே. நம்ம வீட்டோட சமயக்கட்டுல அத்தை புனிதமா மதிக்கிற சமயக்கட்டுல அவ முட்டையை செஞ்சு சாப்பிட்டு இருக்கா. தினமும் அந்த சமயக்கட்டுக்குள்ளதான் நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கான எல்லா சமையலையும் சமைப்போம்ல. நீங்க அவ்வளவு சுலபத்துல விட்டுருவீங்களா? அத்தை, அவங்க வேணும்னே மேல பொய்ய பழி சுமத்துறாங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள முட்டையை நான் கொண்டு வரல. சொல்ல போனா நான் கடலை மாவு தோசை மட்டும் தான் சாப்பிட்டேன் அத்தை. ஆனா எல்லாருமே ஏன் மேல பழி சுமத்துறாங்க. நீ தோசை தான் செஞ்சு சாப்பிட்டியா? அப்படிதான் அந்த முட்டையோட ஓடு எங்க இருந்து வந்துச்சு? மோகன் தம்பி அதை சாப்பிட்டானா இல்ல சவிதா சாப்பிட்டாளா இல்ல என் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா? கேக்குறல சொல்லு. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் உன்னோட பிறந்த வீட்டுல எல்லாரும் முட்டை சாப்பிடுவாங்கன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. சின்ன வயசுல இருந்து நீ முட்டை சாப்பிட்டு வளர்ந்தவ தானே. அத்தை, நான் இன்னும் சொல்லட்டுமா இங்க வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்னு? இவளோட அப்பா அம்மா கூட வந்திருந்தாங்க. இவங்க அம்மா இவளை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்க பாரு பிரீத்தி, நீ பார்க்கவே ரொம்ப பலவீனமா இருக்க, அதனால முட்டை சாப்பிடுன்னு சொன்னாங்க. என்ன உன்னோட அம்மா அப்படி சொன்னாங்களா இல்லையா? அத்தை, அம்மா என்கிட்ட சொன்னது பாத்தீங்களா? இவளே ஒத்துக்கிட்டா பாத்தீங்களா? கேட்டீங்களா அத்தை? இவளே அதை ஒத்துக்கிட்டா. அத்தை, அம்மா உண்மையிலே போதும், நிறுத்து. இது வரைக்கும் நீ பேசினதெல்லாம் போதும். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். விக்ரம், மீனாட்சி, மோகன், சவிதா இவங்க யாரும் முட்டை சாப்பிட மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறது நீதான். உங்க வீட்டு பழக்கத்தால சின்ன வயசுல இருந்தே நீ அதை சாப்பிட்டிருக்க. இங்க பாரு பிரீத்தி, இந்த வீட்டோட மிகப்பெரிய சம்பிரதாயத்தை நீ மீறி இருக்க. நான் புனிதமா வச்சிருந்த சமையல் கட்டை நீ அசிங்கப்படுத்திட்ட. அப்படின்னா அத்தை, கண்டிப்பா நீங்க பிரீத்திக்கு இதுக்கு தண்டனை கொடுப்பீங்கல்ல அத்தை? கண்டிப்பா தண்டனை கொடுப்பீங்கல்ல அத்தை? ஹா, நிச்சயமா தண்டனை கொடுப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு நல்லா தெரியும்ல பிரீத்தி, இந்த வீட்டோட சம்பிரதாயம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. இந்த வீட்டோட சமையல் கட்டு ஒரு கோவில் மாதிரி புனிதமானது. ஆனா உன்னோட சுயநலத்துக்காக நீ என்னோட சமையல் கட்டை அசிங்கப்படுத்திட்ட. இல்ல அத்தை, நீ இந்த வீட்டோட சட்டதிட்டங்களை மீறினது மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட சம்பிரதாயத்தையும் நீ அலட்சியப்படுத்தியிருக்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட உன்னால இந்த வீட்டோட மருமகளா இருக்க முடியல. அதனால இனிமே இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை?
உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமா? நீ இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. உன்னோட பிறந்த வீட்டுக்கே போயிடு. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. உண்மையிலே இந்த முட்டையை நான் எடுத்துட்டு வரல. தயவு பண்ணி நான் சொல்றது நம்புங்க அத்தை. மோகன், மோகன், நீங்க ஏன் ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, அத்தை என்ன முடிவு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? மோகன், இந்த வீட்டுக்குள்ள நான் முட்டையை எடுத்துட்டு வந்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? மோகன், தயவு பண்ணி ஏதாவது பேசுங்க. மோகன், அத்தை என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. அத்தை, தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை பாரு சந்தியா, ஒருத்தரோட நம்பிக்கையை கெடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. பிரீத்தி மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை அவ கெடுத்துக்கிட்டா. அந்த நம்பிக்கையால தானே நான் என் மோகனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சேன். தப்பு பண்ணா நான் என்னோட பிள்ளைங்களுக்கு கூட தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது இவளை மட்டும் எப்படி விட்டு வைப்பேன்? இவையே இப்படி ஒரு தப்பு பண்ணா இவ பண்ண தப்ப என்னால எப்பவுமே மன்னிக்க முடியாது. அத்தை, குற்றத்தை நிரூபணம் பண்ணாம எப்படி நாம இவளுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? பிரீத்தி தான் இவ்வளவு தூரம் முட்டை சாப்பிடலன்னு சொல்றால. சரி, இப்ப நீயே சொல்லு சந்தியா, இவ இந்த வீட்டுல முட்டை சாப்பிடலன்னா அப்புறம் வேற யார் சாப்பிட்டிருப்பா? விக்ரமா, மீனாட்சியா, மோகனா இல்ல சவிதாவா? அத்தை, அப்ப நான் தான் வீட்லயே இல்லையே. இதையும் தீர விசாரிக்காம எப்படி என்னால மத்தவங்க மேல பழி போட முடியும்? இதுவரையா? இத பாருங்க அத்தை, நான் இந்த வீட்ல எல்லாரையும் ஒன்னாதான் பாக்குறேன். அவதான் முட்டை சாப்பிட்டான்னு யாரும் பார்க்கல. அதனால எந்த ஆதாரமும் இல்லாம அவளுக்கு எப்படி அத்தை இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க முடியும்? ஒருத்தருக்கு ஆதாரம், சாட்சி இதெல்லாம் தேவைப்படுதுன்னா அதுக்கு முதல்ல மனசுல சந்தேகம் இருக்கணும். ஆனா ஏன் மனசுல எந்த சந்தேகமும் இல்ல. பிரீத்தி தான் இந்த வீட்டுல முட்டையை சமைச்சு சாப்பிட்டுருக்கா. ஏன் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல? எனக்கு நல்லா தெரியும், பிரீத்தி பிறந்து வளர்ந்த குடும்பம் அந்த மாதிரி. அவ வீட்டுல எல்லாருமே முட்டை சாப்பிடுவாங்க. ஆனா அதுக்காக அத்தை, அந்த ஒரு விஷயத்தை ஆதாரமா வச்சு எப்படி நீங்க இவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தரலாம்? அத்தை, இங்க பாருங்க அத்தை, நீங்க கோபத்துல இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க வேண்டாம். இல்லைன்னா நாளைக்கு இதனால நீங்க தான் வருத்தப்படுவீங்க. சூர்யா, சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி சந்தியா இந்த வீட்டோட முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா. அதனால இன்னில இருந்து இந்த வீடு சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை அவ நிரூபிச்சிட்டா. கோவத்துல நான் தப்பான முடிவை தான் எடுப்பேன்னு சொல்லிட்டா. சூர்யா. அம்மா சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி சந்தியா இந்த வீட்டோட முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா. அதனால இன்னில இருந்து இந்த வீடு சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை அவ நிரூபிச்சிட்டா. கோவத்துல நான் தப்பான முடிவை தான் எடுப்பேன்னு சொல்லிட்டா. எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே புரிய வச்சுட்டா. 15 நாளைக்கு நீங்க 2 பேரும் இல்லாததால இந்த வீட்டை என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல.
அதனால தானே நான் உங்க 2 பேர்கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படி எல்லாம் இல்லத்த. ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க? நீங்க எடுத்திருக்கிறது தப்பான முடிவு தானே நான் சொல்லவே இல்லத்த. இப்போதைக்கு தேவையில்லாம பேசுறீங்க. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அத்தை. தயவு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை ஆதாரமா வச்சு பிரீத்தியை வீட்டு விட்டு அனுப்பிடாதீங்க. இவ பிறந்த வீட்டுல முட்டை சாப்பிட்டதுக்கு இவ என்னத்த பண்ணுவா? அத்தை, பிரீத்தி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம வீட்டோட சம்பிரதாயம் கலாச்சாரம் எல்லாத்தையும் அவ முழு மனசோட ஏத்துக்கிட்டாத்த. எப்போ வந்து தப்பு பண்ணதில்ல. இவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் இவ இவ இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு தோணல அத்தை. கண்ணா, கண்ணா, முதல்ல அவன் கையை கழுவுங்க. என்னது இது? ஏன் அவன் கை இப்படி பிசு பிசுன்னு ஒட்டிக்குது? என்னங்க, கண்ணனோட கையில இருந்து முட்டை ஸ்மெல் மாதிரி ஏதோ வருது. முட்டையோட வாசனையா? எங்க காட்டு அத்தை, இங்க பாருங்க. கண்ண கையில இருந்து முட்டை ஸ்மெல் மாதிரி ஏதோ வருது. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, நீங்க இப்ப சொன்னது உண்மைதான். கண்ணனோட கையில இருந்து முட்டை வாசனை தான் வருது. ஆ? அத்தை, இந்த கண்ணாடியில இருக்கிறது முட்டை தான். இந்த வாசனையும் முட்டையோட வாசனை தான். ஆனா இந்த கண்ணாடி சவிதா ரூம்ல இருக்கிற கண்ணாடியாச்சே. அத்தை, பொண்ணு மட்டும் உண்மை. இந்த வீட்டுக்கு முட்டை வந்தது. ஆனா அது கொண்டு வந்ததோன்னு நான் கிடையாது, சவிதா தான் அத்தை. சவிதா, பிரீத்தி இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த சொல்றா, அதெல்லாம் உண்மையா? சொல்லு சவிதா, உண்மையா? சவிதா, என்னங்கம்மா? சவிதா, ஓ ரூம்ல இருக்கிற இந்த கண்ணாடியில முட்டை எப்படி வந்தது? எனக்கு எதுவும் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சு பிரீத்தி அண்ணி முட்டை சாப்பிட்டது என் ரூம்லயா கூட இருக்கலாம். என்ன சவிதா, என்ன நீ இப்படி போய் சொல்ற? அப்படியே ஒருவேளை நான் முட்டை சாப்பிடணும்னு நினைச்சிருந்தாலும் நான் அதை ஏன் ரூம்ல சாப்பிட்டுருக்க மாட்டேனா? அதை ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். அப்புறம் இந்த கண்ணாடியில் இருக்கிறது பச்சை முட்டையோட வாசனை தான், வேக வச்ச முட்டை கிடையாது. பிரீத்தி அண்ணி, என் முடி ரொம்ப ட்ரையா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றது? சவிதா, ஏதாவது நல்ல பிராண்ட் கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ணு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லைன்னு பார்க்கலாம். சவிதா, உன்னோட முடி எப்படி திடீர்னு இவ்ளோ மென்மையா இருக்கு? அது வந்து என்னன்னா, நான் சீக்கா போட்டு குளிச்சேன். அதுக்கப்புறமா என்னோட முடி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ற இவ? அத்தை, நீங்க சொன்னது உண்மை. இந்த வீட்டுக்குள்ள முட்டை வந்திருக்கு. ஆனா ஆனா அதை கொண்டு வந்தது நான் கிடையாது, உங்க பொண்ணு சவிதா தான்.
இங்க பாருங்க அத்தா, சவிதாவோட முடியில இருந்து முட்டையோட வாசனை வருது. சவிதா, பிரீத்தி இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த சொல்றா, அதனால நீ எனக்கு இப்ப சொல்லணும், அதெல்லாம் உண்மையா? சொல்லு சவிதா, உண்மையா? அம்மா உண்மைதான். என்ன சவிதா நீ? நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சுதானே பழகினேன். ஆனா நீ இவ்ளோ சுயநல படிச்சவளா இருக்க. எல்லாருமே என் மேல பழி சொல்லும் போது நீ ஒண்ணுமே பேசாம வாயை மூடிட்டு இருந்தல. சொல்ல போனா நீயும் கூட சேர்ந்து பழி சுமத்தின. இன்னைக்கு அத்தா என்னடானா என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க, நீ தான் பார்த்தல. ஆனா நீ எதுவுமே பேசாம ஒண்ணுமே சொல்லாம வாயை மூடிட்டு இருந்துட்டல. இதோ சந்தியாக்கா நேரத்துக்கு வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் என் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. இல்லன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? ஆனா நீ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு கூட நீ எதுவுமே பேசாம மௌனமா இருந்துட்டல. உன்னோட இந்த ஒரு பொய்யால என் வாழ்க்கையே போனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படித்தானே? சொல்ல போனா நீ பண்ண இந்த காரியத்தால அத்தைக்கு மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிருக்கும். சொல்ல போனா நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. இங்க பாரு பிரீத்தி, உண்மையான குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருக்கட்டும், இல்ல பொண்ணா இருக்கட்டும், இல்ல புள்ளையா இருக்கட்டும், அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை தான் கிடைக்கும். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும்ல? சந்தியா, இது வரைக்கும் உங்களை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. அதனால இப்போ நான் நீங்க எல்லாமே எப்படி சமாளிக்க போறேன்னா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது.